எது பிழை செய்தாலும் உன் பிள்ளை நான் அம்மா. எது பிழை செய்தாலும் உன் பிள்ளை நான் அம்மா. என்னை நீ வெறுத்திட்டால் துணை வேறு யாரம்மா. எது பிழை செய்தாலும் உன் பிள்ளை நான் அம்மா. என்னை நீ வெறுத்திட்டால் துணை வேறு யாரம்மா. அன்னையே என் குறை தீர் 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 தீர். அம்மாவா தாயே வா. உன்னையே நம்பினேன் ஓடியே வா. தாயே வா. நோயே தீர் தீர். சேய்களை காத்திட ஓடியே வா. சேய்களை காத்திட ஓடியே வா என்று என் தாயை வேண்டி இந்த பாடல் போர்க்கால வேளையிலே அநேகமாக ஆலயங்களிலே, பல ஆலயங்களிலே எனது பாடல். இந்த பாடலை என்னோட கூடி பாடியவர்களே ஆயிரம் ஆடியவர்கள் கூடி பாடினவர்கள். அதை விட இதை கேட்டு வேறு வேறு ஆலயங்களிலே பாடுகின்ற கூட்டமும் இருந்தது அந்த நேரத்தில். இப்போ பஜனைக்கு ஆக்களை வாண்ட வருவதில்லை, ஆக்கள் கூடுவதே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் மாறிட்டோம். அப்போ இப்படியாக பாடல்களாலே துதிக்க அந்த தாய் வந்து அருளி பல அடியவர்களுக்கு நோய் தீர்த்திருக்கிறாள், பல அடியர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறாள், பல அடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாள், பல அடியவர்களை பிள்ளை வரம் கொடுத்திருக்கிறாள், பல பிள்ளைகளை பேச வைத்திருக்கிறாள், பல பிள்ளைகளை நடக்க வைத்திருக்கிறாள். இப்படியானவற்றை சிறியன் நிதர்சனமாக பார்த்தவர். இந்த பாடல்கள் எல்லாம் நாம் பாடிய பாடல்கள் அந்த அம்பிகை ஆலயத்திலே அந்த திருவருளின் கடாட்சத்தை விளம்புகின்ற பாடல்கள். அதே மாதிரி தான் அன்று சரபோஜி மன்னன் சொல்லி போட்டான், உந்த தலையை அறுக்க போகிறேன். அவன் சொன்னான், இந்த தலையை அறுக்கிறது இப்போ நான் பயந்து செய்யலை. ஆனால் தாயே, உன் மைந்தன் சொல் தவறக்கூடாது. தலையவற்றில் பெரிய எனக்கு பிரச்சனை. நான் சொன்னான் எனக்கு இன்றைக்கு பௌர்ணமி என்று, அமாவாசை தான், நீ எனக்கு பௌர்ணமியை காட்டணும் என்று சொல்லி அவன் விரதம் இருக்கிறான், தவம் செய்கிறான், இலைகளை அமைத்து. அப்பொழுது 22ஆம் பாடல் போன முறை பாடினேன். இப்பொழுது பாருங்கோ, அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கோ. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. தாயே, நான் ஒருவரை பணிந்தது கிடையாது, பணிய போறதும் இல்லை. பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. என் அன்பானவர்களே, இங்கேதான் நாங்கள் எங்கள் மதத்தில் நின்று வழிபடுகின்றது தெரிகின்றது. உண்மையிலே போலிகள் மலிந்து போச்சையா. அதனாலே நாங்கள் எதை பணிகிறது எதை பணியக்கூடாது என்று தெரியவில்லை. உண்மை எது பொய் எதென்று யாருக்கும் புரியவில்லை.
கண்ணன் சொன்னாங்க, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியலே, அண்டங்காக்கைக்கும் புயல்களுக்கும் பேதம் புரியலை. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல அன்றைக்கே சொல்லியிருக்காங்க கண்ணதாசன். அப்படி எங்களுக்கு செக்கு சரி சிவலிங்கம் சரி என்ற நிலையில் பலர் வாழுகிறோம். பேதம் தெரியாமல் இருக்கிறோம், மதம் தெரியாமல் ஓடுகிறோம். எங்கள்ட மதத்தை விட்டுட்டு ஓடுறாங்கள ஐயா. ஆக வேதனையான ஒரு விஷயம் உங்களோட பகிர ஆசைப்படுகிறேன். என்ன அன்பானவர்களே, என்னோட படித்தவன் என்ற உறவு அவன் போய் நின்று கொண்டு என்னை அங்கே வாழ்றான். பாவி படவுளே, நீ இங்கே நின்றா நீ அங்கே போட்டு அங்கே நின்று இங்கே வாழ்ற. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுறேன், இந்த மதம் மாறுவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லுறேன், உங்களுடைய அம்மாவை நீங்கள் மாற்றுவீங்களோ, இது மட்டும் மறுபடியும் சொல்லுங்க. என்னதான் கேவலமாக இருந்தாலும், என்னதான் பிச்சைக்காரியாக இருந்தாலும், அவள் தான் உன் தாய். உன் தாயை மாற்ற முடியுமோ? இல்லை. அதே போல தான் மதமும். என் தாய் மதம், தாய்மொழி. வெறுமனா மற்ற மொழியை படிக்கலாம், அது வேறு. அதுக்காக நான் என்ன மாற்ற வேண்டிய தேவை இல்லையே, உன்னை நீ மாற்ற வேண்டிய தேவை இல்லையப்பா. வழிபாடலாம், நீங்கள் போய் வழிபாடலாம், வழிபாட்டு கொள்ளுங்க. வழிபாட்டுக்கு மட்டும் இப்போ நான் இப்போ அண்மையில் கூட நீர்கொழும்புக்கு போயிருந்தேன். அங்கே நீர்கொழும்பிலே காமாட்சி என்று இருக்கிறாள், ஒரு பெரும் பிரமாண்ட நாயகி. அவள் என்னை அழைத்தாள். ஒவ்வொரு சித்ரா பருவத்துக்கும் அவளுக்கு தீத்தன் நடக்கும். அந்த வேளையிலே சிறியனை போய் அந்த கொடிக்கவி பாடுறதுக்காண்டி அந்த கொடியேற்றத்துக்கு கூப்பிடுவாங்க. ஐயா கூப்பிடுவார். அது போய் இப்போ ஒரு 4-5 வருஷமாக தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். கொடிக்கவி படிப்பதற்கு ஐயா ஒன்றா போய் அறிமுகமாகினேன். அதை தொடர்ந்து அவர்கள் காமாட்சி, அதாவது நீர்கொழும்பு காமாட்சி அம்பாள். நேற்றைய புதன் கூட என் ஃபேஸ்புக் இந்த மூணூரில் அதை பற்றி போயிருக்கேன். போன கிழமை போனேன். அப்போ அப்படி அது அவரவர் விருப்பம். அதுக்காண்டி நாங்கள் எல்லோரும் அப்படி தான் செய்வோம் மட்டும் நான் சொல்ல வரையில. என்னுடைய அனுபவத்தை உங்களோ பகிர்றேன், அவ்வளோ. அதுக்காக நான் மாறலை. அங்கே அன்றிரவு அடுத்த ஞாயிறு நான் அங்கே நிற்க இங்கே நல்ல பிரம்மாண்டமாக விழா எடுத்தார். உண்மையில் கிறிஸ்தவ மக்கள் அப்படி விழா எடுத்ததை நான் காண இல்லை. நீங்கள் அறிஞ்சு போய்க்குள்ள எனக்கு தெரியாது. நான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், என்னோடய ஃபேஸ்புக்கில் அந்த படங்களெல்லாம் போட்டிருக்கேன். மாதா வாராள் அம்பாள் தான், எனக்கு அம்பாள் தான் தெரிஞ்சுது. மாதா வாராள் அப்படி அழகு சுரூபியாக அல்ல ஒளி அமைப்புண்டால் அந்த மாதிரி அமைப்பு ஒளி மேலே எல்லாம் விதானங்களுக்கு எல்லாம் லைட் போட்டு அருமையாக வானங்களை வடிக்க, வானத்துக்கே செலவழிக்கு பல கோடி ரூபா, பல லட்சம் கோடி ரூபா வானத்துக்கு செலவழிச்சிருப்பாங்க. அவ்வளோ செலவழித்து கிறிஸ்தவ மாதத்தில் ஒரு விழா எடுத்தால் நான் காணலை. இதுவரை என்னுடைய அறிவுக்கு ஏற்றவரை நான் பார்த்த அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு விழா இல்லை. யாழ்ப்பாணத்தில் இல்லை, நீர்கொழும்பில் மற்ற வேறு எங்கே நடந்ததும் எனக்கு தெரியாது. நான் பார்த்த முதல் விழா இதுதான். கோடிக்கணக்காக 1 கோடி பேர் மண்ணைக்கு அந்த வானம் மண்டைக்கு அவர்கள் இந்த லைட் செலவுக்கும் அந்த வானத்துக்கும் செலவழிச்சது வந்து 1 கோடி கிட்ட செலவழிச்சிருப்பார்கள். அப்படியாக பிரமாண்டமாக விளை. இப்போ எங்கட இப்போ நாதஸ்வரம் இதுக்கு பிடிக்கிறாங்களோ அந்நேரத்துக்கு எல்லாம் பார்த்தா ஒரு கூடுதல் 16 செட் என்றால் யோசிச்சு பாருங்க. ஒன்று 16 லட்சம். ஒரு இப்போ இந்த ரேட் சிலது 2 லட்சம் 3 லட்சம், சில பெரிய மூலங்கள் நாதஸ்வரத்துக்கு கொடுக்க வேணும். ஆக குறைஞ்சது 1 லட்சம் வேணும். இப்போ 16 லட்சம் செலவழிச்சு 14 லட்சம் அதுக்கு மட்டுமே லைட்டுகள் வெளிச்சங்கள் அப்படி இப்படி இத்தனை கோடி. அப்போ அந்த அன்றைய திருவிழா வந்து அங்கட கோடியை தாண்டி இருக்கும். இப்போ அப்படியாக செய்கிறோம். அது சரி போல நான் சொல்ல வர இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் நாங்கள் வழிபாடுகிறோம். இப்படியான வழிபாடுகள் இருக்கின்றன. அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் வழிபாட்டு கொண்டிருக்க பணி வந்திருக்க ஒரு கூட்டம் இப்படி செய்யுது. அதை விட்டுட்டு ஓடி போயிருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்த என் நண்பர்கள் கூட இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு நான் சரியவில்லை என்னத்தை சொல்கிறது. அப்போ அபிராமிதாசன் சொல்கிறானார் சுப்பிரமணியன், அதாவது இப்போ சுப்பிரமணியன் தானிவன் பாடிக்கொண்டிருக்கிறான். சுப்பிரமணியன் தனது எத்தனையாவது பாடலில் 24ஆம் பாட்டில் சொல்லிவிட்டால், நான் ஒருத்தனுக்கு பணிய போகிறதில்லை, உன்னை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதாயே, நீ இன்றைக்கு எனக்கு நிலவை காட்ட வேணும் என்று சொல்லி அப்படியே பாட்டுவான். இப்படி போட்டு பாட்டவன் 61ஆம் பாட்டில் பாடுறான். பாடுங்கோ. நாயேனையும் ஒரு பொருளாக இங்கு நயந்து வந்து நீயே நினைவென்று ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேன்
அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கஜியே என்ன பேர் பெற்ற அவனை நான் பாடுறதுக்கு மன்னன் கேட்டது ஒன்றது நல்லது. ஏன்னா அவனை பாட வச்சுக்கிறான் அவன். அப்போ நான் பேர் பெற்று விட்டேன். நீ என்ன எப்படி வந்து நான் ஒரு பொருட்டாக என்ன ஒரு பொருளாக மதிச்சு வந்துட்டாயே உன்னை நினைச்சு நான் பாடுகிறேன் தாயே நிலவ காட்டடி என்று சொல்லி அப்படியே பாடிக்கொண்டு 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79வது பாடல். விழிக்கேருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டோ நமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அளந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. இந்த கயவரோட நீ கூட்ட எனக்கு என்ன கூட்டு உங்களோட? நான் உன்னை பெரிதாக உன்னை மதித்து உன்னோட தஞ்சம் என்று உன்னோட இருக்கிறேன். எனக்கு இந்த கூட்டம் தேவையில்லை. பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே இவங்களாம் நரகத்தில் போறார்கள். என்ன நீ உன்னோட சேர்த்துக்கொள், எனக்கு குறைவு தேவையில்லை என்று கேட்டவன் என்ன சொன்னான்? விழிக்கு அவளுடைய கடைக்கண் பார்வைக்கு அருள் உண்டு என்று சொன்ன உடனே டொட்டோட அமாவாசை தன்னில் ஆகாயத்தில் அமாவாசை தன்னில் ஆகாயத்தில் அம்பிலி ஒன்றினை அனைவரும் கண்டு அமாவாசை தன்னில் ஆகாயத்தில் அன்னையின் அருளினை உணர்ந்தனரே அங்கே அன்னையின் அருளினை உணர்ந்தனரே உணர்ந்தனரே அதை வியந்தனரே அன்னையின் அருளினை உணர்ந்தனரே உணர்ந்தனரே அதை வியந்தனரே அருள் மழை தன்னில் நனைந்தனரே அங்கே அருள் மழை தன்னில் நனைந்தனரே அமாவாசை தன்னில் ஆகாயத்தில் மன்னனும் தவறினை உணர்ந்திட்டான் அந்த மன்னனும் தவறினை உணர்ந்திட்டான் மனதினில் மருட்சியும் அடைந்திட்டான் அடியவன் பதமலர் பணிந்திட்டான் பணிந்திட்டான் சரண் அடைந்திட்டான் அன்னையிடம் சரண் அடைந்திட்டான் அன்று அன்னையிடம் சரண் அடைந்திட்டான் அமாவாசை தன்னில் ஆகாயத்தில் அன்பானவர்களே,
அந்த 79வது பாடலிலே விழிக்கி அருள் என்று பாடினானே, அப்பொழுது எல்லோரும் ஆகாயத்திலே அங்கே சந்திரனை கண்டார்கள். மன்னனன் கண்டான், மக்கள் கண்டார், அங்குள்ள அனைவரும் கண்டார்கள். ஆகவே தை அமாவாசையிலே அங்கே பௌர்ணமியை காட்டிவிட்டான் அந்த அபிராமி தாசன். அப்போ எப்பொழுது இவன் எழுந்து இறப்பான், தாங்கள் சொன்னதுதான் சரி, அவன் ஒரு பொம்பளக்கள்ளன், அவன் உதவாதவன், அவன் பண்பற்றவன் என்று மன்னனுக்கு கோல் மூட்டி கொடுத்த அந்தளவு பேரும் இப்பொழுது மருண்டு, மன்னனும் மருண்டு வெருண்டு அங்கே அம்பாளது அருளே திளைத்திட்டான். இதெல்லாம் பிரச்சனை என்றால், உண்மையிலே நல்லார் ஒருவர் உளவேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அன்றைக்கு அபிராமிதாசன் அந்த சுப்பிரமணியன் ஆகிய அந்த அபிராமி பட்டன் அன்று அந்த நிலையிலே இருந்து பாடி அந்த அம்புலியை காட்டினபடியால் அன்றைக்கு நடந்தது, அங்குள்ள மக்கள் அனைவரும் அந்த அன்னையின் அருளே திளைக்கின்ற வாய்ப்பை கொடுத்தவன் இந்த சுப்பிரமணியன். ஆகவே இப்பொழுது மக்கள் எல்லோரும் அவனை அபிராமிதாசன், அபிராமி பட்டன் என்று சொல்லி அழைக்க வெளிக்கிடுகிறார்கள். அப்போ 79வது பாடல் பாடினவன் அப்படியே அங்கே பாருங்கள் பாடிக்கொண்டு போகின்றான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கோ, 79வது பாடலே அப்படி சொன்னவன் அவன் சொல்லுகின்றான் பாருங்கள், கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதமிழாளை எழுதறிய சாமளமேனை சகல கலாமயில் தன்னை தம்மால் ஆமளவம் தொழுவார் இருக்கும் ஆதிபரே. உண்மையிலே அவளை எழுவார் இருக்கும் அதிபர், எல்லாரும் உலகத்துக்கும் அதிபராக திகழ்வார் என்று சொல்லுகிறார். உண்மையிலே சிறியேன் சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து அதிபராக வந்தேன், சும்மா ஏதோ பாடுவேன். அவளை பாடினபடியால் அன்றைக்கு நம்ப மாட்டீங்கள், 20/7/1993 இது ரெக்கார்டில் அன்னதாசன் ரெக்கார்டு, அது எல்லாரும் ஒன்று இருக்குமென்று சொன்னால் அது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்க. 20/7/1993 முதல் ஆடி செவ்வாயில் அம்மா அம்மா என்றாயே என்ற பாடத்தொகுதி 1 பக்கம் 5 பாடல்களை துர்க்கையின் சந்நிதியில் பாட வைத்து பொன்னாடை பொற்குழி அன்னை துரந்தரி அவர்களால் போக்கப்பட்டது. அன்னதாசனை உலக அறிய செய்த நாள் 20/7/1993. அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த குழந்தை தவறியபடியால், செல்லடியில் ஒரு குழந்தை தவறியபடியால் அந்த குழந்தையின் 31ஆம் நாள் விழாவுக்காக, அந்த விழாவுக்கு, அந்த பிரார்த்தனைக்காக, விழா என்று சொல்கிறதும் பார்க்க பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனைக்காக அம்மா என்ன செய்கிற, அம்மா அம்மா இந்த இங்கே நாம் படும் வேதனைகள் எல்லாம் உனக்கு தெரியாதோ, எல்லாம் நீயே அறிந்திருந்தும் ஏனோ அம்மை வாட்டுகின்றாய். அம்மா அம்மா என் தாயே ஆறுதல் தந்தம்மை காப்பாயே, இம்மாநிலத்தில் நீதானே எங்கள் துர்க்கை தாய்தானே. அம்மா 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 அம்மா. உண்மையிலே இந்த பாடல் நான் பாடிக்கொண்டிருக்க இப்போ அம்பாள், அந்த அம்பாளுக்கு பாடின பாடல் தான். ஆனால் அவாவுக்கு இது பாடவில்லை, அந்த நேரத்தில் அது பாடவில்லை. இதை எடுத்து சங்கீத பூஷணம் ஒரு அம்மா எடுத்து அங்கே கொண்டு பாடின உடனே அந்த அம்மா தங்கம்மா குட்டி அம்மா என்ன செய்த, அந்த பாடலை இதுக்கு பாடி, அந்த பாடல் அச்சித்துப்பட்டு அன்னைதாசன் உலகுக்கு வந்த மாதிரி இந்த அபிராமி பட்டன், அபிராமி அந்த அதிகூடாக உங்களுக்கு எல்லாம்
விழுந்து கொண்டிருக்கின்றான். அன்று அந்த உண்மையிலே தை அமாவாசையிலே அந்த அவனை சூழ்ந்துள்ள அந்த மக்களுக்குத்தான் அந்த அன்றைக்கு தை அமாவாசை பௌர்ணமி தோன்றியது. ஏனைய உலகத்துக்கு மாற முடியாது. ஏனென்றால் உலகத்தில் திதி மாசினா எல்லாம் தலைகளாக போடும், பிரளயம் ஏற்பட்டுவிடும். அப்போ அந்த அறிவு கட்ட மாந்தருக்கு ஆக அம்மா அந்த யாருக்கு அறிவில்லையோ அவைகளை தெளிவளக்குவதற்காகத்தான் தன் திருத்தோட்டிலே ஒன்றை கழுத்தி அப்படியே வீசி அமாவாசையிலே அம்பிலியை தோன்றியிருச்சால், அல்லது சந்திரன் இங்கே வாழ்ந்தால் சந்திரன் வந்திருப்பான். அப்போ அது பிரளயம் ஏற்பட்டுவிடும். ஆகவே காலநிலையை அவள் மாற்றவில்லை, அந்த மன்னனின் கருத்து நிலையை மாற்றுவதற்காக செய்த அற்புதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லோருக்கும் கூறி இந்த வாய்ப்பை தந்த ஓம் டிவி வித்யா அவர்களுக்கு நன்றியை கூறி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளர்க.